இந்த கோதண்ட ராமரா ராமபிரான் காட்சி தர சூரிய திசை நடப்பவர்கள், சூரிய உச்சமாட்சி பெற்றவர்கள். இந்த ராமர் கோவில்ல என்ன விசேஷம் அப்படின்னா, சந்தான கோபாலகிருஷ்ணரை, சேஷன் மீது படுத்திருக்க சந்தான கோபாலகிருஷ்ணரை உங்க கையில கொடுத்து வாங்குவாங்க. யாருக்கெல்லாம் ஜாதகத்துல குரு பலமிழந்து காட்சி அளிக்கிறார்களோ, குருவாயூருக்கு போறதினுடைய பலன், அங்க என்ன பலன் கிடைக்குதோ அந்த பலன் இந்த ஸ்தலத்துலையும் இந்த விக்கிரகத்துக்கு அந்த பவர் கண்டிப்பா உண்டுங்கிறது தான் கணிப்பு. அடடா, தன் கையில செய்த விக்கிரகமா, சொப்பனத்துல இப்படி காட்சி கொடுத்தாரா அந்த ராமர்? எப்பேற்பட்ட மகத்துவமான ஸ்தலம், எனக்கு அந்த ஸ்தலத்தோட அனுகிரகம் வேணும். தர்மம்ங்கிறதுக்கு உருவம் இருக்கான்னு கேட்டா அது யாருன்னு கேட்டா ராமன் தான் தர்மத்தினுடைய திருவுருவம். வடுவூர்ல எங்க ராமர், அதாவது எங்க ராமருங்கிறது ரொம்ப பெருமையான நாங்க எல்லாரும் கருதக்கூடிய இந்த ராமர் சுந்தரன் ராமன் அப்படின்னா அவன் வடுவூர் வடிவழகன் மாத்திரமே. வடுவூர் வடிவழகன் இந்த மாதிரி உலகத்துல ஒரு புன்முறுவலோட சிரித்து கொண்டிருக்கின்ற ராமர் இந்த பிரபஞ்சத்துல எங்கேயுமே கிடைக்காது. பேர்பட்ட மகத்துவமான ஸ்தலம். இந்த கோவிலை தேடி அவ்வளோ பேர் போறாங்க ரொம்ப சீக்கிரத்துல. இதை எடுத்து கொடுக்குற பாக்கியத்தை எனக்கு ராமர் கொடுத்துருக்கார் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டேன். ஸ்ரீராகவம் தசரதாத்மஜ அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலாமய ரத்ன தீபம் ஆஜானுபாவம் அரவிந்த தலாய காந்தம் சர்வசத்ரு விநாசம் ஸ்ரீராமம் நமாமி. சார் என்ன சார், எப்பவும் விநாயகனே வினை தீர்ப்பவனே இன்னைக்கு ராமநாமத்துக்கு போயிட்டியே, ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம்னு சொல்லிட்டியே அப்படின்னு நம்ம நேயர்கள் கேட்கலாம். என்ன காரணம்னா, இன்னைக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு கோவில் சொல்கிறேன். இது நான் கண்டுபிடித்து உணர்ந்து வியந்து சந்தோஷப்பட்ட ஒரு கோவில். நிறைய இன்னைக்கு ஜோதிடர்கள் நிறைய பேர் இந்த நந்தி அவிட்ட நட்சத்திரத்தின் மீது ஆசைப்பட்ட கதை நான் சொன்னது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது யார் சொன்னால், அதோடைய ஆரிஜின் என்ன, அதோட ரெஃபரன்ஸ் என்ன, விளக்கம் என்னன்னு கேளுங்க, தெரியாது. ஸோ நம்ம பர்சனலாக நான் யாரையும் ஹிட் பண்ணணும்னு ஆசைப்படல. இப்போ ஒரு கோவில், பிரமாதமான கோவில் சொல்கிறேன். இது ஜோதிடர்களுக்கும் பயன்படும், நேயர்களுக்கும் பயன்படும். சார் அப்படியா சார், அப்படி ஒரு பவர்ஃபுல்லான கோவில் சார், அப்படி ஒரு பவர்ஃபுல்லான கோவிலா அப்படின்னு கேட்கலாம். இந்த கோவிலோட மகத்துவம் என்னங்கிறத சொன்னேன். இந்த கோவிலுக்கு ஒப்பானது ஒரு இன்னொரு கோவிலையும் சொல்கிறேன். அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். வெகு விரைவில் இந்த கோவில் ரொம்ப பிரசித்தி அடைந்து வேற லெவல் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இந்த கோவிலில் கூட்டம் திணற அளவுக்கு போக போகுது. நீங்கள் சீக்கிரமாக முன்னாடி போய் அதில் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க, சரியா? ராமருடைய கோவில் அது. மன்னார்குடி போகிற வழியில், தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடி போகிற வழியில் வடுவூர் ஏரிக்கரை ஓரமாக அமைந்த கோவில். மிகப்பெரிய ஏரிக்கு அருகாமையில் வடுவூர் ராமர் கோவில். இது கெட்டிமா பிடிச்சிக்கங்க, பிரசித்தியான கோவில். எப்படி அப்படின்னா, ஆனால் இன்றைக்கி அந்த கோவில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது, நின்று பிரார்த்தனை பண்ணுற அளவுக்கு இருக்குது. வைபவம், விசேஷம், உற்சவம் இதெல்லாம் பிரமாதமாக இருக்கும். இந்த கோவிலை தேடி அவ்வளோ பேர் போகிறாங்க ரொம்ப சீக்கிரத்தில். இதை எடுத்து கொடுக்குற பாக்கியத்தை எனக்கு ராமர் கொடுத்துருக்கார் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டேன். இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா, பிரிந்திருக்க தம்பதிகள் ஒன்றா சேர்றதும், தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் வருவதும். இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமாக பாலகிருஷ்ணர், சேஷனில் பிறந்த பாலகிருஷ்ணர், ஆதிசேஷனுடன் இருக்கும் பாலகிருஷ்ணரை உங்கள் கையில் கொடுத்து வாங்குறாங்க இந்த கோவிலில். புத்திரபாக்கிய சந்தானம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தம்பதிகள் குழந்தைக்காக காத்திருக்கோம், ஐவிஎஃப்காக காத்திருக்கோம், ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்கிற தம்பதிகள் எல்லாம் இந்த ஸ்தலத்தில் பிரார்த்தனை பண்ணி அந்த பாலகிருஷ்ணர் ஆதிசேஷனில் பிறக்கும் பாலகிருஷ்ணராக காட்சி தரக்கூடிய அந்த கிருஷ்ணர் விக்கிரகத்தை, சேஷனில் இருக்க அந்த கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை கையில் வாங்கி திருப்பி கொடுத்து அந்த பிரார்த்தனையை பண்ணிக்கங்க. அவ்வளவு ரம்யமான ஒரு கோவில். குருவாயூரப்பன் எத்தனை பவர்ஃபுல்லோ, நல்லா கேட்டுக்கங்க என்னோட வார்த்தையை. குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள். குருவாயூரப்பா குருவாயூரப்பா எந்த குருவாயூரப்பான்னு சொன்ன அளவுக்கு இந்த கோவிலினுடைய தரம் அதிகரிக்க போகிறது. சார் என்ன சார் சொல்ற, நீ தமிழ்நாட்டோட ஒரு குருவாயூரா இந்த கோவில் அப்படின்னு நீங்கள் கேட்குற அளவுக்கு இருக்கும், பிரமிக்கிற அளவுக்கு இருக்கும் இந்த கோவிலினுடைய பலன்கள். குருவாயூரப்பன் கோவில் ஏன் இவ்வளவு பிரசித்தி, இவ்வளவு சிறப்பு அப்படின்னா, அந்த விக்கிரகம் கிருஷ்ணர் தன் கையால் செய்த விக்கிரகம். அதை உத்தமன் கிட்ட கொடுத்து குருக்கிட்டையும் வாயுக்கிட்டையும் அதை சமர்ப்பணம் செய்து பூஜை பண்ண சொல்லி கலியுகத்தில் வரும் கஷ்டங்களுக்கு இந்த விக்கிரகம் நிவர்த்தி செய்யும் அப்படிங்கிறது தான்
குருவாயூர் கோவிலோட வரலாறு. அதனால தான் குரு வாயு 2 பேரும் சேர்ந்து வந்து அவரை பூஜை பண்ணுறாங்க அந்த கோவிலில். குரு வாயு வேகத்தில் வருகிறார் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். எப்படி கிருஷ்ணர் தன் கையால் செய்த விக்கிரகம் குருவாயூரப்பன், அதை போலவே நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பிரமாதமான கோவில் ராமர் தன் கையால் செய்த விக்கிரகம். இந்த கோவிலுக்கோ இந்த விக்கிரகத்துக்கோ என்ன பவர் இருக்கும், எவ்வளவு அனுகிரகம் இருக்கும், இதை நம்ம நேயர்கள், ஜோதிட அன்பர்கள், ஜோதிடர்கள், ஜோதிட அபிமானிகள் பயன்படுத்திக்கங்க. சார் சொத்து பிரச்சனை சார் அண்ணா தம்பிக்குள்ள, யாருக்கு? வாலிக்கும் சுக்ரீவனுக்கும். யார் தீர்த்து வைத்தா? ராமர். சொத்து பிரச்சனைகள் தீரும் இந்த கோவிலில். கணவன் மனைவி ஒன்றாக இணைவதை பார்க்கலாம், புத்திரபாக்கிய சந்தானம் கிடைப்பதை பார்க்கலாம், ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம். அந்த கோவிலோட கோசால அந்த பசுக்கள் இருந்தது அவ்வளவு ரம்யமாக இருந்தது. அந்த கோவிலோட குருக்கள் சொல்கிற விளக்கத்தையும் நம்ம கேட்கலாம். அந்த கோவிலில் வைஷ்ணவத்தில் அவங்க எவ்வளவு ஆச்சாரமாக அந்த ராமர் மீது எத்தனை பிரியம் கொண்டு பேசுகிறாங்க. இதை நான் கண்டுபிடிச்சேன். இதை கேட்டு, ஓ இதற்கு சமமானதா தன் கையால் செய்த கிருஷ்ணனுடைய விக்கிரகம், தன் கையால் ராமர் செய்து கொடுத்த விக்கிரகமா? ஆஹா அப்படியா? அப்போ இந்த நிகழ்வு எல்லாருக்கும் தெரியணும், பிரசித்தி ஆகணும். இதோட பவர் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கூட சொல்லியிருக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ நான் இதை எடுத்து கொடுக்குறேன். தயவு செய்து இந்த ராமரோட அனுகிரகத்தை எல்லோரும் பெறுங்கள். ஒரு தடவை அந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணுங்க, வெறுங்கையோட போகாதீங்க. தாமரைப்பூ, துளசி, உலர் திராட்சை, இந்த ராமரோட மூல மந்திரங்கள், அந்த பூஜை புனஸ்காரங்கள். ராமருக்கு கதை ரொம்ப பிடிக்கும். அப்போ ஆஞ்சநேயர் இல்லாமல் ராமர்கிட்ட போக முடியுமா? அதனால தான் இன்னைக்கு ஆஞ்சநேயருடைய விக்கிரகத்துடன் உங்களுக்கு இந்த நிகழ்வை தரேன். வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த கோவிலோட சிறப்புகள் என்ன, அந்த கோவிலுடைய அம்சம் என்ன, அந்த ராமபிரானியோட மகத்துவம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நமஸ்காரம் எல்லாருக்கும். இப்போ நம்ம இருக்கிறது தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடி போகிற வழியில் வடுவூர் ஸ்ரீ ராமசுவாமி சன்னதியில் கோவிலில் இருக்கோம். தனப்பாடி கோவிந்தராஜன் குருக்கள் நம்மளோட சேர்ந்திருக்கார். அவர் பாராயணம் இந்த கோவிலில் சன்னதியில், ஹயக்ரீவர் சன்னதியில் பூஜை பண்ணுறார். வடுவூர் ராமர் கோவில்ல இருந்து இந்த சன்னதியோட சிறப்பு, இதனுடைய சாராம்சங்கள் எல்லாமே உங்களுக்காக இப்ப தர போறார். நீங்களா அதை கேளுங்க. நான் சொல்லுங்க. கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ பொற்பா முதலா புல்லரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே அப்படிங்கிற மாதிரி நம்மாழ்வாருடைய பாசுரம் இது. அந்த பாசுரத்துக்கு ஏத்த மாதிரி கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ, யார நம்ம கற்கணும் அப்படின்னு கேட்டா ராமபிரானையல்லால் மற்ற யார்கிட்டேருந்து நம்ம கற்க முடியாது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா சாட்சாத் ராமன். ஏன் அப்படின்னா தர்மோ விக்கிரகவான். தர்மம்ங்கிறதுக்கு உருவம் இருக்கான்னு கேட்டா அது யாருன்னு கேட்டா ராமன் தான் தர்மத்தினுடைய திருவுருவம், அறத்தின் திருவுருவம். அப்பேற்பட்ட ராமன் இந்த ஊர்ல கோவில் கொண்ட வரலாறு என்னன்னு கேட்டா, ராமாயண காலத்துல கண்வமுக ரிஷி ஆசிரமத்துல பகவான் ராமன் சில காலம் தங்கியிருக்கான். அப்படி தங்கியிருக்கும் போது அவன் அந்த ஆசிரமத்தை விட்டு தொடர்ந்து பிரயாணத்தை தொடங்கும் போது அந்த மகரிஷி எல்லாம் உன்னை விட்டு பிரிய முடியல ராமா, நீ இங்கேயே இருந்துறேன்னு சொல்றார். அதற்கு அவர் அது எனக்கு இடப்பட்ட கட்டளை இல்லை, நான் ஒரு இடத்துல உட்காரக்கூடாது, போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அவெல்லாம் என்னடா அது இப்படி சொல்லிட்டானே ராமன் நினைச்சுன்னு ராத்திரி படுத்துன்றா. காலம்பரை எழுந்து வந்து பார்த்தா அந்த ஆசிரமத்து வாசல்ல இங்க இருக்கிற அந்த உற்சவ பிம்பம் அங்க எழுந்தருளி இருக்கிறது. அந்த பிம்பம் என்னன்னா சாட்சாத் ராமனாலேயே வடிவமைக்கப்பட்ட பிம்பம் தான் அந்த ராமனுடைய பிம்பம். அந்த புன்னகையும் மந்தஸ்மிதத்தையும் பார்த்தாவா, நான் வேணுமா இந்த இவரே இருக்கட்டுமான்னா, இந்த அர்ச்சையே போரும், நீ உன்னுடைய தர்மத்தை தொடர்ந்து நடத்துன்னு சொல்லிட்டா. பிற்காலத்துல அந்த விக்கிரகமானது ஐதீகியப்படி திருக்கண்ணபுரத்துல இருந்ததாக ஒரு ஐதீகியம். எதை வச்சு சொல்றோம்னா, இந்த பெருமாள் அங்க இருந்ததாகவும் ஆழ்வார் பாடும்போது அந்த இடத்துல எழுந்தருள் இருந்த சௌரிராஜனை பாடுறதோட இல்லாமல் அவரை பாடாமல் கண்ணபுரத்தன் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாளேலோ அப்படின்னு சொல்லி ராமனை பாடினதாக ஐதீகியம். பிறகு எழுந்த படையெடுப்புகள்ல இந்த பிம்பத்தை தலைஞாயருங்கிற ஊர்ல, திருத்துறைப்பூண்டி தாலுகா, அந்த எல்லாமே அந்த சீஷோர் தான், கடற்கரையோரம் தான், ஈசிஆர்னு சொல்றோமோ இல்லையோ அந்த வழி, அந்த இடத்துல அரச மரத்தடியில புதைச்சி வச்சதாகவும்,
தஞ்சாவூர் மகாராஜாவினுடைய ஸ்வப்னத்துல நான் அங்க இருக்க என்னை எழுந்தருள பண்ணி கொண்டு போன்னு சொன்னதை கேட்டுட்டு அந்த மகாராஜா அங்க போய் இந்த ராமனை எழுந்தருள பண்ணி கொண்டு வரான். கொண்டு வந்த உடனே இங்க ஒரு இரவு இந்த வழியில அவன் தஞ்சாவூர் போறதாதான் அவனுடைய பிளானு. ஒரு இரவு இந்த இங்க வந்து வடுவூர்ல தங்குறான். ஜனங்கள்லாம் ஓடி வந்து மகாராஜா வந்தான்னா அவளுக்கிட்ட விஷயம் தெரியும். வந்து பார்த்தா இந்த ராமனை பார்த்த உடனே அவ மயங்கி போய், அப்போ இந்த கோபுரம் கிடையாது, மொட்டை கோபுரம். எல்லாரும் மொட்டை கோபுரத்துலேருந்து நாங்கள் பிராண தியாகம் பண்றோம், இவரை இங்கேயே தான் விட்டுட்டு போகணுன்ட்டா. இவாளுடைய பக்தியில மயங்கி ராமன் தன்னுடைய இச்சையில ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருந்திருக்கின்றா தானே இது சாத்தியம். இதை இவர்கள் மூலமா பண்ணி அவளுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி மறுநாள் இந்த பெருமாளை இங்கே ஏழ பண்ணினதாகவும், அன்று ஏகாதசிங்கிறதுனால துளசி தீர்த்தத்தினால இந்த ராமனை இங்க அவன் சமர்ப்பணம் பண்ணத்தினாலையும், அதனால இந்த ஊருக்கு ஏகாதசி கிராமம் அப்படின்னும் பேர் வர காரணம் ஏற்பட்டது. அப்பேற்பட்ட இந்த ராமனுடைய சன்னதியில எழுந்தொழிருக்கிற ராமன் மந்தஸ்மிதம், அதாவது புன்சிரிப்பு. இப்படி ஒரு ராமனை ராமன் எல்லா ஊர்லயும் இருக்கார். இதை நாம வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டா, இந்த ஊர்ல சற்று முன்னர் வரை 100 வயசு வரை வாழ்ந்த வில்லூர் நடாதூர் ஸ்ரீநிதி சுவாமிகள்ங்கிறவர் மஞ்சு ராமாயணம்னு ஒரு ராமாயணம் பண்ணிருக்கார். மந்தஸ்மித ராமாயணம்னு வடுவூர் ராமனை பத்தியே பண்ணியிருக்கார். இன்னைக்கும் நீங்க யூடியூப்ல போய் டாக்டர் வெங்கடேஷ் MBBS யூடியூபுக்கு போய் அங்க புன்னகை ராமாயணம்னு போட்டேன்னா வடுவூர் ராமனை பத்தின ராமாயணம் பூர்ணமா ஸ்லோகங்கள்லாம் வருது. அந்த மந்தஸ்மிதத்தை பார்த்தாலே நம்மளுடைய கவலையெல்லாம் தீர்ந்துடும். நாம் என்ன நினைச்சிருந்து என்ன கஷ்டத்தோட இங்க வந்து நின்று அப்படி ராமான்னு அப்படி அவனை கண்ணால பார்த்தாலே அந்த நம்மளுடைய கவலைகள்லாம் தீர்ந்துடும். புத்திர பாக்கியம் என்ன, விவாக பிரதிபந்தகங்கள் என்ன, இவை எல்லாம் இங்க பூர்த்தி ஆயிடும். ஏன்னா எல்லாத்தையும் அந்த புன்சிரிப்போடையே நமக்கு பண்ணி கொடுக்குறான். இங்க இருக்கிற தாயார் கண்ணை இறக்கி வச்சிருந்து ராமனுடைய திருவடியை பார்க்கிற மாதிரியான ஒரு சேவை. அப்பேற்பட்ட ராமன், ஏன்னா வசிஷ்டர் ஏண்டா ராமன்னு பேர் வச்சாருன்னா, ரமயதி இதி ராமஹா, சந்தோஷப்படுத்துகிறான். யாரை பார்த்தா நமக்கு எந்த கவலையும் எப்பேற்பட்ட கவலை இருந்தாலும் மறந்து சந்தோஷம் அடைவோமோ அப்பேற்பட்டதான ஸ்வரூபத்தோட இருக்கிற சுந்தரன் ராமன் அப்படின்னா அவன் வடுவூர் வடிவழகன் மாத்திரமே. அப்பேற்பட்ட இந்த ராமனுடைய சன்னதியில ஸ்ரீராமநவமியின் போது 10 நாள் உற்சவம் நடக்கிறது, தேரு உற்சவம் நடக்கிறது. அதே மாதிரி திருக்கார்த்திகையின் போது பவித்ரோற்சவம், நவராத்திரி உற்சவம், சுவாமி தேசிகனுடைய 10 நாள் உற்சவம், மணவாள மாமுனிகளுக்கு 10 நாள் உற்சவம் பாராயணம். அதே மாதிரி இப்போ வைகுண்ட ஏகாதசிக்கு முன் 10 நாள் பின் 10 நாள் அத்தியன உற்சவம், தை மாசம் புனர்வசு அன்னைக்கு தெப்போற்சவம். இந்த திருக்கோயிலுக்கு பின்னாடி சரயு புஷ்கரணி அப்படின்னு சொல்லப்படுகிறதான ஒரு திருக்குளம் இருக்கு, அங்க தெப்போற்சவம் நடக்கிறது. அதே மாதிரி இந்த கோவிலுக்கு நேர் ஈசான்ய பாகத்துல கைலாசநாதர் எழுந்தருள் இருக்கிறார். அவர் ரொம்ப இந்த சிவன் வந்து ராமரை பார்த்த மாதிரியான கோவில். இந்த கோவிலுக்கு மிக அருகாமையில அழகிய சுந்தரி அம்மன், அந்த அம்மன் எப்படி வந்ததாக ஐதீகம் சொல்றான்னா, லக்ஷ்மணர் ராமன் வந்துட்டார், லக்ஷ்மணர் பண்ணா ஒரு ஸ்திரீயா போயிடுது அந்த பிம்பம். அதை இவருடைய சிஸ்டர் சகோதரியாக எழ பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட கோவில். அதனால எல்லாரும் வாங்கோ, எல்லாரும் இந்த ராமனுடைய அழக சேவிங்கோ, அந்த மந்தஸ்மிதத்தை வாங்கிக்கோங்கோ. அது என்ன, நம்ம ஒருவர் கேட்டார், எல்லா ராமர் சன்னதியிலேருந்தும் அயோத்திக்கு வந்து அவ வந்து ஒரு திரவியத்தை எடுத்துன்னு போய் சமர்ப்பணம் பண்ணாலே நீங்க வடூர்லேருந்து என்ன கொடுத்தமிச்சேன்னு கேட்டார். நான் அடியேன் என்ன விஞ்ஞாபிச்சேன்னா, நாங்க ஒன்றும் கொடுக்கல, ஆனா ராமரா ஒரு பொருளை அனுமானம் மூலமா கொடுத்தமிச்சேன்னு. என்னன்னு கேட்டா, இவருடைய மந்தஸ்மிதத்துல கொஞ்சோண்டு அவர் கொடுத்துருக்காரு, அவரும் சிரிச்சுட்டே இருக்காரு பாருங்க பால ரூபனாக. ஆகவே அப்பேற்பட்ட இந்த ராமனை சேவிச்சு சகல க்ஷேமத்தையும் தர்மமும் எங்க பார்த்தாலும் தழைச்சிருக்கணும்னு சொல்லி இதை பூர்த்தி. ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வய ரத்ன தீபம் ஆஜானுபாவம் அரவிந்த தலாயதாக்ஷம் ராமம் நிசாச்சர விநாசகரம் நமாமி. ஆபதாம் அபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம். எப்படி பாருங்க, நம்பிக்கை தானே அது. தன் கையால் செய்த விக்கிரகத்தை கிருஷ்ணர் கொடுக்குறப்ப என்ன பவர், தன் கையால் ராமர் செய்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணதுக்கு என்ன பலன். இப்படி நம்ம வந்து
தோண்டி துருவி எடுத்து இந்தாங்கன்னு குடும்பத்தில் கஷ்டத்தால் வினா கேட்கிறவர்களுக்கு இந்த பாரு இந்தா பொடி அப்படின்னு கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ எல்லோரும் இதை தேடி போய் பயனடையுங்கள். இதில் நீங்கள் குருவாயூரப்பனுக்கு சமமாக சொல்லிட்டீங்களே இந்த ராமரை அப்படின்னு அவரும் சந்தோஷப்பட்டு சொன்னார். அவருக்கும் ஒரு நமஸ்காரம், நன்றி. கோவில் நிர்வாகத்துக்கும் நன்றி.